என்ன பாஸ் குளோரோஃபார்ம் குடிச்ச மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கேட்கிற மூடே வரல சித்தப்பு. மூடு வரலையா? 50 லட்சம் ரூபா பணத்துக்கு இன்னைக்கு பேங்கு வெட்டி கணக்கு போட்டு பார்த்தாலே 80 லட்சம் ரூபாடா. இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு மூடு வேற வரணுமா? முதல்ல அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த காசை வசூல் பண்றதுக்கு வழியை பாரு. என்னடா அப்படி பாக்குற? மிஸ்டர் அழகப்போ, அப்படி பார்த்தா பையன் பத்திக்கிட்டான்னு அர்த்தம். பத்திக்கிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு மேல பையனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லவ்வா? அப்ப பணம்? பணம் என்ன பாஸ், பெரிய பணம். காதலுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சூர்யா ஜோதிகா, இவங்கெல்லாம் காதலுக்காக எதையோ இழந்திருக்காங்க. அத பாக்குறப்போ இந்த 50 லட்சம் ரூபாய் பணம் இவனுக்கு ஜூஜூபி. என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? டேய், நீ இந்த கதை புஸ்தகத்தை படிச்சதுக்கு பேசாம காலேஜ் பாட புஸ்தகத்தை ஒழுங்கா நீ படிச்சிருந்தா நீ யார டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாரிச்சிருப்பியடா. நீ கெடுறது பத்தாம இந்த டீனேஜ் பசங்களையும் கெடுக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது நான் அவங்களை கெடுக்கிறேனா? டாமி இதவே சொல்லிக்கிட்டு சித்தப்பு, பாஸ் சொல்றதா கரெக்ட். அவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ளேயே நான் இன்னொரு தடவை பிறந்த மாதிரி இருக்கு. முள்ளு செடியெல்லாம் ரோஜா பூவா மாறிடுச்சு. கேலண்டர்ல தேதியை திருப்பினா பிப்ரவரி 14th தெரியுது. 1000 பட்டாம்பூச்சிகள் அடி வயித்துல புகுந்து அப்படியே பூமி மேல மிதக்கிற மாதிரி இருக்கு. அவன் மேல காதல் வரலனா இதெல்லாம் நடக்குமா சித்தப்பு? டேய், இப்படின்னா பேசுனா அவள்கிட்ட காசு வாங்க முடியாதுடா. அழகப்போ, பணம் என்ன பெரிய பணம்? எத்தனையோ பேர் காதலுக்காக. யாரு இப்பதான்டா அதை சொன்னேன். சித்தப்பு, என் காதலை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன ராணுவ மந்திரியாடா அவங்களோட சண்டை ஓட்டு அந்த பொண்ணை உன் கூட சேர்த்து வைக்க? என் மேன்சனை நான் கைப்பற்ற பார்க்கணும். இந்த வம்புக்குன்னா நான் வரல, என்ன ஆளை விட்டுருங்கப்பா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அழகப்பன். அந்த பொண்ணு படிக்கிறது இவனோட காசுல. என்னதான் வீட்டை இழைச்சு வளைச்சு கட்டினாலும் இடம் இவனுக்கு சொந்தம். அதுக்கு அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சுட்டா பணமும் கிடைச்சிடும். அந்த வீட்டுக்கு இன்னொரு டாக்டரும் வந்துருவாங்க. ஏன் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? இதுக்கேண்டா லவ் லவங்கம்னா பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு சோழியை முடிச்சு. இதுதான்டா எங்க ஊர் ஸ்டைலு. உங்க ஊர் ஸ்டைல்லாம் நமக்கு ஒத்து வராது. என் ரூட்லயே வந்து என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அது போதும். அது என்னடா ஓர் ரூட்டு? The bones of the foot are the tarsals, the metatarsals and the phalanges. Some of the tarsal bones present are the talus, calcaneum, navicular. Excuse me sir. என்னப்பா? கார்த்திகா பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. What is this Kartika? During the class hours? யாரு? சாரி சார். Okay, you may go. ஹாய் கார்த்திகா. ஹாய். சாக்லேட் எடுத்துக்கோ. Why? அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ரோஸ் எடுத்துக்கோ. ஹலோ மிஸ்டர், நீங்க தான் என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. யார் நீங்க? என்ன ரோஸோட வந்திருக்கா? ஹலோ, உங்களை தான். என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அது உங்ககிட்ட தனியா. வாட்? இல்லைங்க, ஒரு விஷயங்க. ஐயோ, ஒரு முக்கியமான ஒன்னு சொல்லணுங்க. எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். சொல்லிடுறேன். ஐ லவ் யூங்க. என்னது? ஐ லவ் யூங்க. இத சொல்லவா இவ்ளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க? வேற எதுவும் இல்லையே, நான் கிளம்புறேன். ஏங்க, என்னங்க? நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேங்க. ஓகே, காதலிங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது, வந்த வேலை ஈஸி முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டாலே. ஓ மை காட், ஐ அம் இன் லவ். பாருங்க சார், கடலை போட்டுக்கிட்டு இருக்கறான். குட் மார்னிங் சார். ஏய், கிளாஸ் கொடுங்க. பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். சம்மரி ரெடி பண்ணுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. பெரியவருக்கு எப்படி இருக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இப்போ? வெரி குட். மாக்சிஃப்ளாக்சிசின் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அட்வான்ஸ் ட்ரக். யூசுவலாக சீனியர் டாக்டர்ஸ் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீப் இட் அப். பேஷண்ட் என்ன மெடிசன் மார்னிங் ஈவினிங் நைட் கொடுங்க. என்ன பாராட்டெல்லாம் பலமா இருக்கு?
இங்கேயும் வாடா. என்னடி ஏய் நீ இங்கேயா ஒர்க் பண்ற? யாருடி இவன்? இவன் தான் 674 ஆளு. ஐயோ என்னடி இது டூ மச் டி. கேண்டீன் பையன்லாம் ப்ரோபோஸ் பண்றான். ஏய் என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்க? போ போய் பில்லு கொண்டு வா. பில்ல நானே பே பண்ணிடுறேங்க. நீயா? நீ எதுக்கு பே பண்ற? நான் இருக்கும்போது நீங்க பில் எல்லாம் பே பண்ணக்கூடாது. நீங்க காஃபி குடிங்க. சார் பில் சார் 20 ரூபா சார். சார் 1000 ரூபா சார். 20 ரூபா சேஞ்ச் இருந்தா கொடுங்க சார். பரவாயில்லையா, பேலன்ஸை டிப்ஸா வச்சுக்க போ. தேங்க்யூ சார். 20 ரூபாய் பில்லுக்கு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறான். ரொம்ப முத்தி போச்சுடி. டைம் ஆச்சு, வா போலாம். என்ன ஃபாலோ பண்றியா? ஆமாங்க. என்ன லொல்லா? இல்லைங்க, ஜொல்லு. ஐயோ மூஞ்சிய பாரு. ஏங்க நீங்க கோவப்படுறதை விட சிரிக்கும் போதாங்க அழகா இருக்கீங்க. ஏய் என்ன வம்பிழுக்கறியா? என்ன யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா என் ஆளா மட்டும் இருந்துருங்க, அது போதும். ஏய் என்ன பஞ்ச் டயலாகா? இதெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் எதுக்குங்க இடத்த காலி பண்ணும்? 805 தடவை தோத்ததுக்கு அப்புறமா தான் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தாங்க நானும். நீங்க எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜஸ்ட் ட்ரை அகைன். நல்லா பேசுற. அதுக்காக நீ எரிய வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் பல்ப் இல்ல, நீ ஒன்னும் எடிசன் இல்ல. இன்னொரு தடவை உன்னை இந்த காம்பவுண்ட்ல பார்த்தேன், போலீஸ் வரும். கம்பி எண்ணுவ. பி கேர்ஃபுல். இதுக்குதே நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உன் ரூட்டு சரிப்பட்டு வராதரா, ஏன் ரூட்டு தான் சரிப்பட்டு வரும்னு. இந்த காலத்து பசங்க பேஸ்புக் SMS போற காலத்துல அவள்கிட்ட போய் கவிதை சொல்றாளா, கண்ணே கலா உன் இதயத்தின் நிலான்னு. அதே அவ கட் பண்ணி விட்டு போயிட்டா. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் சூரியன் பட்டாதான் தாமரை மலரும். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவை. அதனால அவளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல தப்பே இல்லையே. தப்பே இல்ல. இன்னும் 4 மாசத்துல அவ படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல போய் ஒரு கிளினிக்க போடுவா. இந்த மாதிரி பெரியவருக்குன்னா ஊசியை போட்டுக்கிட்டு இருப்பா. இவங்களோட சேர்ந்து நீ பாசிய பிறகு. சரி அழகப்ப, அதுக்கு என்னதான் முடிவு? உன்னைய தொலைச்சாத்தே முடிவு. சரி கேட்டுட்ட சொல்றேன். இன்னைக்கு நைட்டு அவளை தூக்குறோம், காலையில தாலிய கட்டுறோம். சித்தப்ப, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடே இல்ல. ஆமா, இது பெரிய முல்லை பெரியார் உடன்பாடு, காவேரி உடன்பாடு. உலகம் பாஸ்டா போய்கிட்டு இருக்குடா. டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா நீங்க 2020 பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனிதனுக்கு ஆயுள் 60 வரைக்கும் தான் இருக்கு. நீ 59 வரைக்கும் அலையணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? பாஸ், அழகப்பு டெய்லி ஆஃப் அடிச்சுட்டு சொல்ற கருத்தை இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஒத்துக்க. அழகப்பு சொல்ற மாதிரி அந்த பொண்ணை நைட்டா தூக்கிடும். என்ன சொல்ற? ஆமாமா, கண்டிப்பா நல்ல பர்சன்டேஜ் வாங்குவேன். டோன்ட் வரி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னம்மா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ரொம்ப சேஃப் இங்க ஹாஸ்டல்லாம். யா கார்த்திகா, நான் தான். ஏய் என்ன பைத்தியம் முத்தி போச்சா? அர்த்த ராத்திரியில காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வர. ஏய் என்னடி இது? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கா? இவனை பேசாம வாடகை புடிச்சு கொடுத்துடலாம். வேணாண்டி, இவனை போலீஸ்லயே புடிச்சு கொடுக்கலாம். ஹலோ மேடம், நான் ஒன்னும் தனியா வரல, ஒரு கேங்கோட தான் வந்திருக்கேன். என்னது கேங்கா? எதுக்கு? என் ஆளை கிட்னாப் பண்றதுக்கு. வாட்? கிட்னாப்பா? ஆமாங்க, உங்களை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என்னப்பா என்ன சீன் போடுறியா? இங்க இருந்து ஒரு வாட்டி அவளை தூக்கிட்டு போயிடுவியா? சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டேன். இந்த பாருங்க மைக்க ஸ்ப்ரே, இதை ஆள் மேல அடிச்சு அப்படியே அழகா அவங்க மயக்கம் போட்டப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுதாங்க எங்களோட பிளான். என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க. கார்த்திகா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, 1 hourல மயக்கம் தெளிஞ்சிரும். பயப்படாதீங்க, உங்க மேல அடிக்க மாட்டேன். வேணும்னா தூக்கி போட்டுறேன். நிஜமாவே என்ன கடத்த போறியா? எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டம் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? என் கூட வாங்க, டீடைலா சொல்றேன். அங்க பாருங்க கருப்பச்சி தப்பு. நான் சிக்னல் தரேன், திருப்பி கொடுப்பாரு பாருங்க.
கொடுத்தாரா? அங்க பாருங்க உங்க சீனியர் ஸ்டூடெண்ட் உங்களை தூக்கிட்டு போக கோணிப்பையோட ரெடியா உட்கார்ந்துருக்காரு. அதோ பாருங்க ஜானவாச காரு, அதுல தூக்கிட்டு போய் தான் உங்களை கல்யாணம் கட்டிக்க போறேன். கல்யாணமா? ஆமா, அதுதாங்க எங்க பிளான். உங்க ஹாஸ்டல்ல 2 மணிக்கு பெல் அடிச்ச உடனே கருப்பு சித்தப்ப மெயின் ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த நேரம் பார்த்து உங்க மேல மயக்க ஸ்ப்ரே அடிச்சு நீங்க மயங்கி கீழே விழுந்த உடனே கார்ல தூக்கி போட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்றதாங்க எங்க திட்டம். ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த அப்ரூவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை எப்படி காப்பாத்துறது நான் ஐடியா கொடுக்குறேன். இப்படி வாங்க. ஏய் வாடி சீக்கிரம் ஐயோ, இவ்வளவு புண்ணியம் வருது. ஏய், 2 கோணில இவ்வளவு பெரிய புறா பிடிக்கிறது. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் காம்பவுண்டுக்குள்ள நடுவீங்க? அடிக்கடி போட்டு நல்லா போடுங்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரவே கூடாது. லெட்ஸ் என்ன சிக்கன் திட்டுப்பாளோ இந்த வாடை வருது. அம்மா அண்ணா அப்ப கல்யாணம் இல்லையாண்ணா? கொஞ்சம் இருந்தா கருமாதியே பண்ணிடுவாளோ. உள்ள போ. மறுபடியும் நைட் ரூம்லயே தள்ளி விடுறல. என்ன பாத்து இப்படி பண்ணிட்டீங்க? அடி தாங்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். ஏய் நீ இன்னும் எங்க சுத்திட்டு இருக்கியா? மயக்க மருந்து அடிக்கிற. ஆவுனா கத்திய தூக்கிட்டு அத உள்ள வைங்க சிஸ்டர். நீங்க எல்லாம் இப்ப கலாட்டா பண்றதுக்குனே இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ கார்த்திகா, நீ கோவப்படாத. நான் தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும் கார்த்திகா. ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நீ மட்டும் தான் இப்படியா? இல்ல உன் கூட சுத்துறவங்களே இப்படியா? என்ன அப்படி நினைச்சிடாத. நானா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே ஓனர் ஆக வேண்டியவன். ஐயோ நீ வாடி. ஏய் ஏய் கார்த்திகா, கார்த்திகா என்ன கார்த்திகா அப்படியே மாத்தி பேசுற? அன்னைக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது ஒத்துக்கிட்டு போலாம் கொடுத்த, இன்னைக்கு இப்படி பேசுற? இது பாரு, 4 வருஷமா இந்த காலேஜ்ல வேலை செய்யற ப்ரொஃபசர்ல இருந்து பியூன் வரைக்கும் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? இந்த பாரு, this is a last warning for you. பேசாம இங்க ஓடி போயிரு, இல்லன்னா நிஜமா போலீஸ் கூப்பிடுவேன். வாடி போலாம். ஹலோ, என்னங்க மிரட்டுறீங்க? போலீஸ் தானே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நான் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வாட்? நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? என்ன கம்ப்ளைண்ட்? என் சீட்ல நீங்க படிக்கிறீங்களே அத பத்தின கம்ப்ளைண்ட். உன் சீட்ல நான் படிக்கிறேனா? என்ன உளறற? உண்மையை சொல்றேன். 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து 10,015 எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாத்தி 1015 எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கு. ஓ நல்ல நேரம். என் பேரோட ஏங்கிற இனிஷியல் சேர்ந்து உன் பேரா மாறி போயிடுச்சு. இப்ப புரியுதா உனக்கு எப்படி மெடிக்கல் சீட் கிடைச்சதுன்னு? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட பணத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா உன்னை நேர்ல பார்த்த உடனே அந்த முடிவையே நான் மாத்திக்கிட்டேன். பாக்குறதுக்கு நச்சுன்னு ஒரு நல்ல ஃபிகரா இருக்கியா, அதான் உன்னை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணமா? ஏய் சும்மா சவுண்ட் அடாத கார்த்திகா. நீ எனக்கு வேணும், இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் படிப்பு செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு டிவி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் கொடுத்து உனக்கு டிகிரியே கிடைக்காம பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் கார்த்திகா. என்னடி அவன் சொல்றதுல உண்மையா? அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் கரெக்ட், ஆனா சீட்டு விஷயம் தான் குழப்பமா இருக்கு. பேசாம ஒரு ஐடியா பண்ணலாம். அவன் கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. என்னது? வெறும் நடிப்பு தாண்டி. நடிப்பா? ஆமாண்டி. அப்புறம் உனக்கு அவன் டிகிரியை கிடைக்க விடாம பண்ணிட்டா. இப்பதான் அவன்னா கோர்ட்டுக்கு போறதும் ஸ்டே ஆர்டர் வாங்குறதும் ஒரு பெரிய கலாச்சாரமாவே ஆயிடுச்சேன். பேசாம நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இந்த மாதிரி லூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணல நான் தாண்டி பிரச்சனையே. அவன் என்ன நிஜமாவா லவ் பண்ண போற? எல்லாம் நடிப்பு தானே. இதையும் ஒரு சப்ஜெக்டா நினைச்சுக்கோ. வரா 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 நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு. ஏங்க என்னங்க முடிவு பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னங்க ஆனா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனேயா?
ஒருவேளை எக்ஸாம் முடிச்சுட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாளோ? அப்படியெல்லாம் நான் ஓட மாட்டேன். நான் மனசுல நினைச்சது உங்களுக்கு எப்படிங்க கரெக்டா தெரியுது? உன் மனசையே தெரிஞ்சுக்கிட்டவனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற நினைப்பு கூடவா தெரியாம போயிடும். இங்க பாரு கார்த்திக், நான் உன்னை எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணாலும் நீ என்னையே சுத்தி சுத்தி வர பாத்தியா? அதனால நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மறுபடியும் ஆனாவா? அதுக்கு முன்னாடி என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கார்த்திக், எனக்காக ஒரு 5 மாசம் கூட வெயிட் பண்ண 5 மாட்டியா? மாசமா? 10 மாசம் கூட உனக்காக காத்திருக்கேன் கார்த்திகா. ஆனா அது வரைக்கும் உன்னை எப்படி கார்த்திகா காண்டாக்ட் பண்றது? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நானே உன்னை தேடி வரேன். போதுமா? சரி, உன் மொபைல் நம்பரையாவது கூட. மொபைல் நம்பரா? 9840 20 13 14.